Hello everyone, welcome back to my channel. So என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிம்பிள் கெட் ரெடி வித் மீ ஃபார் லஞ்ச். ஸோ இதில் வந்து நான் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். நான் நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் பற்றி நான் ஆல்ரெடி ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா ஹைட்ரேட் பண்ணும், நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும் ஸ்கின்னை, நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சாஃப்ட் ப்ளம்ப்ட் ஸ்கின் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேக்கப் பேஸ். நான் அதுக்காக வந்து லாக்மியோட 95cc க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சேஷல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்மிட்டன் பாக்ஸில் கிடச்சிது. ஐ திங்க் வந்து சிசி க்ரீமில் வந்து நிறைய ஷேட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். டீப்பாக ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து நிறைய ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஆனால் சிசி க்ரீம் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு அவ்வளோவா இதோட ரிசல்ட்ஸ் பிடிக்கல. ரொம்ப பேட்சியாக தெரியும், அங்கங்கே வந்து ரொம்ப ஒயிட்டாக இருந்தது. ஸோ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணோம். கையால் பிளெண்ட் பண்ண அந்த எஃபெக்ட் கிடைக்கல. ஸோ நான் வந்து பியூட்டி பிளெண்டரால் தான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக நான் வந்து கையால் பிளெண்ட் பண்ண போகிறேன். நல்லா ஈரமான பியூட்டி பிளெண்டர் எடுத்து என்னோடய ஃபுல் ஃபேஸை நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேஸ் செட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் பவுடர் வேணும். நான் மெப்ளினோட சூப்பர் ஃப்ரெஷ் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து குட் குவாலிட்டி காம்பேக்ட் பவுடர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எங்கெல்லாம் சிசி க்ரீம் அப்ளை பண்ணியிருந்தேனோ அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஐலிட்ஸ்லையும் நான் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ்க்கு நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். இது ஒரு பேலட்லேயே நம்ம வந்து மோஸ்ட்டாக நிறைய லுக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் அந்த சாக்லேட் ப்ரௌன் ஷேட் தான் நான் வந்து என்னோடய ஐப்ரோஸில் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஐப்ரஷ் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து இந்த ப்ரௌன் ஷேட் வச்சு ஃபில் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னோடய ஐ மேக்கப்புக்கும் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் எடுத்து அந்த கோல்டன் ஷேட் வந்து என்னோடய ஃபுல் ஐலிட்ஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஷேட் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு கோல்டு கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆனால் வந்து ரொம்ப ஷிமரியாலாம் இருக்காது. ஸோ இது வந்து டே டைம் லுக்குக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரஷ் கூட தேவையில்லை, நீங்கள் கையிலேயே அப்ளை பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பிக்மெண்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ப்ளஷ்க்கு வந்து இந்த கோரல் ஷேட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா தேர்டான ஷேட். இந்த ஷேட் வெறும் என்னோடய சீக்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மேக்கப் லுக்குக்கு நான் எந்த ஹைலைட்டரும் அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஸோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் ஐலைனருக்கு பதிலாக நான் வந்து லெஜெண்டரி ஷேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஷேட் வந்து உங்கள் லேஷ் லைனுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஸ்மச்டு லுக் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப சாஃப்டான டே டைம் லுக் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்னோடய ஐஸை கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த ப்ளூ ஹெவன் ஆர்டிஸ்டோ ஜெல் ஐலைனர் எடுத்திருக்கேன். இது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. 125 rupees தான் அதோட ப்ரைஸ். ஆனால் ரொம்ப சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது வந்து நான் சென்டர்லேருந்து எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சாஃப்டான ஐ லுக். அண்ட் உங்களுக்கு எந்த ஐ ஷேப்பாக இருந்தாலும் இது வந்து நல்லா சூட் ஆகும். அண்ட் கலர்ஸ் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர், ரெட் கலர், உங்கள் அவுட்ஃபிட்க்கு என்ன கலர் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கனால நல்லா பிரைட் லிப்ஸ் வேணும். ஸோ அதுக்காக நான் வந்து வெட் அண்ட் வைல்ட் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து ஃப்ளேம் ஆஃப் தி கேம். ஸோ இந்த லுக்குக்கு வந்து நான் இந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பிரைட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஆரஞ்ச் சைடில் இருந்தது, ஆனால் என்னோடய அவுட்ஃபிட்டோட கொஞ்சம் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் நான் இன்னொரு லிப்ஸ்டிக் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து மேட் லுக்கோட லிக்விட் லிப்ஸ்டிக். இந்த ஷேட் வந்து 24. இது என்ன பண்ணுன்னா அந்த பிரைட் லிப்ஸ்டிக்கை கொஞ்சம் சட்டில் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு காம்போவும் சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து மேட் லுக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நியூட் கலர் இருக்கும், இது பிரைட் ஆரஞ்ச் கலர். ரெண்டுமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருந்தது. அண்ட் ஹேர் ஸ்டைலும் ரொம்ப சிம்பிள். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சைட் பார்ட்டிங் எடுத்து அதுலேருந்து ஒரு 2 டிவிஷன் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து கிளிப் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இருக்கிறதும் வந்து நான் நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு அதையும் கிளிப் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கிளிப் பண்ணும்போது ஃபேன்சி கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர்ஃப்ளை மாதிரி ஷேப்ஸ்லலாம் நிறையா வரும். ஸோ அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட நம்ம மேக்கப் அண்ட் ஹேர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
அண்ட் நான் ஒன்று விஷயம் மறந்துட்டேன், நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் வந்து மஸ்காரா எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளூ ஹெவன் walkfree மஸ்காரா. இது ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்குது. ஆனால் சூப்பரான மஸ்காரா. இது 125 rupees தான் அதோட ரேட். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடச்சிரும், இல்லைனா நீங்கள் ஸ்டோரில் கூட போய் வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இயரிங். இந்த இயரிங் வந்து நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. அதோட வீடியோ கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஒரு ஹால் வீடியோ மாதிரி ட்ரை ஆன் கூட பண்ணி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த இயரிங் வந்து ரொம்ப லைட் வெயிட்டான இயரிங், ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். அண்ட் நான் போட்டிருக்க குர்த்தி கூட நீங்கள் வந்து என்னென்ன பார்த்துருப்பீங்க, ஷாப்பிங் ஹால் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுதான் ஃபைனல் லுக். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye bye and take care of yourself.